அதிமுக வசமுள்ள 2 ராஜ்யசபா சீட் யாருக்கு என்பதில் இழுபறி நீடித்த நிலையில் 2ஐயும் நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் என்று கூறி கூட்டணிக்கு கல்தா கொடுத்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2 ராஜ்யசபா சீட்டும் அதிமுக எடுத்துக் கொண்டுள்ளதால் தேமுதிகவின் நிலை என்ன? விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளதால் அந்த பதவிக்கு யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. MLAக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் மொத்தமுள்ள 6 சீட்டில் 4 திமுக வசமும் 2 அதிமுக வசமும் உள்ளது. இந்த நிலையில் தன்னிடம் உள்ள 4 சீட்களுக்கான வேட்பாளர்களாக ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சன், சேலம் திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம், எழுத்தாளர் சல்மா ஆகியோரை அறிவித்தது திமுக தலைமை. மேலும் மக்களவைத் தேர்தலின் போது செய்து கொண்ட கூட்டணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனையும் வேட்பாளராக அறிவித்தது திமுக. இப்படி திமுக தன்னுடைய எம்பி வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுகவிடம் உள்ள 2 எம்பி சீட்களுக்கு யாரை களமிறக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்த லிஸ்டில் மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ராயபுரம் மனோ மற்றும் நடிகை விந்தியா ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KP முனுசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மூத்த வழக்கறிஞர் இன்பதுரையை பொறுத்தவரை திமுக அறிவித்துள்ள வில்சனுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளதாகவும், வில்சனை போல அவரும் வழக்கறிஞர் என்பதோடு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராகவும் உள்ளதால் அவர் சரியான சாய்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2 சீட்டையும் அதிமுகவை எடுத்துக் கொண்டுள்ளதால் தங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் என்றிருந்த தேமுதிக உச்சகட்ட ஷாக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த 2 சீட்டில் ஒரு சீட் தேமுதிகவிற்கு என்று சொல்லப்பட்ட நிலையில் எடப்பாடியார் இதுகுறித்து வாய் திறக்காமல் இருந்து வந்தார். இதனால் தேமுதிக கடும் அப்செட் ஆனதோடு எடப்பாடியாருக்கு கூட்டணி குறித்த குடைச்சலை கொடுக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் தேர்தல் நெருங்குவதால் தேமுதிகவிற்கு கொடுத்தால் பாமகவும், பாமகவிற்கு கொடுத்தால் தேமுதிகவும், இவர்களுக்கு கொடுத்தால் பாஜகவும் கேட்கும் என்பதால் தாங்களே 2ஐயும் வைத்துக் கொள்கிறோம் என்று எடப்பாடியார் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாராம். சரி, அப்செட்டில் உள்ள தேமுதிகவை என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்றும், தற்போதைய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் தரப்படவில்லை என்றாலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவிற்கு சீட் தரப்படும் என்றும் அதிமுக தலைமை உறுதியளித்துள்ளது. தேமுதிகவிற்கு இந்த முறை சீட் இருக்கு என்று சொன்னால் மற்ற கட்சிகள் தங்களிடம் டிமாண்ட் வைப்பார்கள். ஒருவேளை தேமுதிகவிற்கு சீட் இல்லை என்று சொன்னால் கூட்டணியை விட்டு விலகிச் செல்வார் பிரேமலதா என்பதால் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளவே அடுத்த ஆண்டு தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் என்றிருக்கிறார் எடப்பாடியார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். எனவே தேமுதிகவுடனான பஞ்சாயத்தை இதன் மூலமாக அதிமுக முடித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பிரேமலதா இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.